ஸோ நம்ம ஏற்கனவே சிபிஎஸ்சி 10th சாம்பிள் பேப்பரில் 2020 to 2021 9th அக்டோபர் 2020 சிபிஎஸ்சி போர்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஏற்கனவே நம்ம செக்ஷன் 1 பார்ட் ஏல செக்ஷன் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 16 கொஷின்ஸ் ஃபுல்லாக, அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 2 கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். ஸோ கவனிங்க, கேஸ் ஸ்டடி பேஸ்டு கொஷின்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். ஸோ நான் இப்போது பேசிக் மேக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 கேஸ் ஸ்டடிஸ் பார்க்கலாம். ஸோ கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஷின்ஸ் ஆர் கம்பல்சரி. அட்டெம்ப்ட் எனி 4 subparts of each question. each subpart carries 1 mark கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேஸ் ஸ்டடியில் 1 3 5 ரோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம பப்ளிக் எக்ஸாமில் எனி 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். மேத்தமெட்டிக் டீச்சர்ஸ் ஆஃப் எ ஸ்கூல் took her 10th standard students to show Red Fort. It was a part of their educational trip. The teacher had interested in show history as well. She narrated the facts of Red Fort to students. Then the teacher said in the monument one can find the combination of solid figures ன்னு சொல்கிறாங்க. ஸோ மேத்தமெட்டிக் டீச்சர் வந்து எஜுகேஷ்னல் ட்ரிப் வந்து ரெட் ஃபோர்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதில் வந்து டீச்சர் வந்து ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதோட ரெட் ஃபோர்ட்ஸோட ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் இருக்கிற மான்யூமெண்ட்ஸு, அதில் இருக்கிற சாலிட் ஃபிகர்ஸோட ஷேப்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் நமக்கு கொஷின் ஆரம்பிக்குது. தேர் ஆர் 2 pillars ஆர் சிலிண்டரிக்கல் இன் ஷேப். ஸோ 2 பில்லர் இருக்குது இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பில்லர் இருக்குது, ஸோ இங்கே ஒரு பில்லர் இருக்குது. ஸோ 2 பில்லர் எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆல்சோ 2 domes அட் த கார்னர்ஸ் விச் ஆர் ஹெமிஸ்பெரிக்கல் அப்படின்றாங்க. ஸோ 2 டோம் இருக்குது இதில் ரெட் ஃபோர்ட்டில். ஸோ இங்கே ஒரு டோம் இருக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு டோம் இருக்குது. ஸோ இந்த 2 டோமும் என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஹெமிஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து 7 smaller domes at the center. Flag hoisting ceremony on Independence Day takes place near these domes. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குது, 7 smaller domes. 1 2 3 4 5 6 7. ஸோ இது ரொம்ப ஸ்மாலராக கொடுத்துருக்காங்க, அது புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது 7 smaller domes. ஸோ நெக்ஸ்ட் என்னது, நடுவில் வந்து ஃப்ளாக் ஹோஸ்டிங் செரமனி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஜென்ரலான கான்செப்ட். இதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். ஸோ இது எதை பேஸ்ட் ஆன் கேஸ் ஸ்டடி நீங்கள் என்ன பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ சாப்டர் 13 சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸ் ரிலேட்டட் கேஸ் ஸ்டடி இது, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். ஹவு மச் கிளாத் மெட்டீரியல் வில் பி ரெக்வயர்ட் டு கவர் 2 big domes each of radius 2.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பையோட வேல்யூ 22/7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோமோட ஷேப்பு அதே மாதிரி பில்லரோட ஷேப் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கேஸ் ஸ்டடியிலே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரு இடத்துலையும் டோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஹெமிஸ்பியர் அப்படின்றது ஞாபகம் வரணும். பில்லர்ன்னும் போது கண்டிப்பாக சிலிண்டர் என்ற ஷேப் ஞாபகம் வரணும், சரிங்களா. அது உங்களுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. 2 பில்லர் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப், 2 டோம் ஹெமிஸ்பியரிக்கல் இன் ஷேப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எவ்வளோ கிளாத் மெட்டீரியல் ரெக்வயர்ட் டு மேக் 2 big domes each of radius அப்படின்னு சொல்லிட்டு 2 பிக் டோம்ஸ்கோட கிளாத் மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ முதல்ல அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கிளாத் மெட்டீரியல் ரெக்வயர்ட். ஸோ கிளாத் மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம 2 into curved surface area of hemisphere என கேட்டிருக்கிறது வந்து எது கேட்குறாங்க, 2 big domesன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஹெமிஸ்பியர். ஸோ 2 டோம்ஸ் இருக்கிறதுனால நம்ம 2 into மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 2 into curved surface area of hemisphere ஃபார்முலா 2πr², சரிங்களா. ஸோ அப்போ 2 into பையோட வேல்யூ உங்களுக்கு என்னது 22/7 கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸோட வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 2.5 into 2.5. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியாஸ் வால்யூம்ஸில் நீங்கள் கேன்சலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ இந்த 2.5 நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணாலும் ஓகே, இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா இதை ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கோங்க. ஸோ அப்போது 2 into 2 4, 4 into 22/7. ஸோ 2.5ன்றதை 25/10ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இதுவும் 25/10. ஸோ இப்போ கேன்சலேஷன் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 2s are 4, 5 2s are 10, 1 5s are 5, 5 5s are 25, 11 2s are 22, 5 2s are 10, 1 5s are 5, 5 5s are 25. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு, 25 into 22. ஸோ டிவைடட் பை 7. ஸோ 25 into 22னா உங்களுக்கு 550. பிகாஸ் 25 into 22 நீங்கள் போடும்போது 15 வரும். ஸோ அகெயின் ரிமைண்டர் 5 இருக்கும். ஸோ 550 divided by 7. So divide பண்ணும்போது 7 7s are 49. So 8.57 meter square. So 78.57
57 மீட்டர் ஸ்கொயர்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ 78 ஆப்ஷன் பி. ஸோ 75 மீட்டர் ஸ்கொயர் தான் 785 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 78.57 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். ஸோ ரைட் த ஃபார்முலா டு ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் பில்லர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா நமக்கு டேரெக்டாகவே தெரியும், இல்லை எதுவும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²h. ஸோ ஆப்ஷன் ஏ πr²h. ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். ஃபைண்ட் த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 பில்லர் இஃப் ஹைட் ஆஃப் பில்லர் இஸ் 7 மீட்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் பேஸ் இஸ் 1.4 மீட்டர்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 2 பில்லர்னு சொல்கிறாங்க. ஸோ பில்லரோட ஷேப் உங்களுக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். இது தேர்ட் ரோம் லெட்டர். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்ட்ரிக்கல், ஸோ என்னது பில்லர். ஓகே, பில்லர்னு தான் கொடுப்பாங்க. அதோட ஷேப் நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது, 2 பில்லர்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × 2πrh. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 × 22/7. ஸோ ரேடியஸோட வேல்யூ உங்களுக்கு 1.4 அண்ட் ஹைட்டோட வேல்யூ 7. ஸோ 1.4 × ஹைட் 7. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 2 2s are 4. 4 × 22 88 × 1.4. ஓகே, 14 × 8 112. ஸோ ஆட் பண்ணும்போது 123.2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் வருங்க பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி 123.2 மீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ அடுத்து ஃபோர்த் ரோம் லெட்டர் பாருங்கள். ஸோ ஹவு மச் இஸ் தி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஃப் த ரேடியஸ் ஆஃப் பேஸ் இஸ் 3.5 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறாங்க, அதோட ரேடியஸ் வந்து 3.5 மீட்டர் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோம் லெட்டர் பாருங்கள். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2/3 πr3. ஸோ ரேடியஸோட வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ 2/3 × 22/7. ஸோ ரேடியஸ் 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 × 3.5 × 3.5. ஓகே, ஸோ இது டோட்டலாக சிம்ப்ளை பண்ணும்போது இங்கே 7 கேன்சல் பண்ணும்போது 0.5 வரும். ஸோ 44 × 0.5 22. ஸோ 22 × 12.25 டிவைடட் பை 3 வரும். ஸோ 22 × 12.25 டிவைடட் பை 3 போகுது 89.83 மீட்டர் கியூப். ஸோ அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு டி. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் 2 வால்யூம்ஸ் ஆஃப் 2 ஸ்பியர்ஸ்? வாட் இஸ் த ரேஷியோ சம் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் ஈச் டு தி வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரேஷியோ கேட்குறாங்க. ஒன்று வந்து சம் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் 2 ஹெமிஸ்பியரும், அதே மாதிரி வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ கவனிங்க. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர்? ஓகே, ஸோ டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றாங்க. ஸோ 2 ஹெமிஸ்பியர், அதோட ரேடியஸ் 1 சென்டிமீட்டர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் 2 ஹெமிஸ்பியர் என்னும்போது 2 × ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2/3 × πr3 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 × πr3. ஸோ இங்கே டேரெக்டாக ஃபஸ்ட்டு நம்ம 2 × 2 4/3யும் 4/3யும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி பை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரேடியஸ் மட்டும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே 1 சென்டிமீட்டர், இங்கே 2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ என்ன வந்துடும்? ஸோ 1³ டிவைடட் பை 2³. ஸோ அப்போ 1, ஸோ 2³ 8. ஸோ 1:8. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி 1:8. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி, செகண்ட் கேஸ் ஸ்டடி வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் இது. ஸோ கவனிங்க. ஸோ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ செகண்டரி ஸ்கூல் இன் கிருஷ்ணாகர் ஹவ் பீன் அலாட்டட் ஏ ரெக்டாங்குலர் பார்ட் ஆஃப் லேண்ட் ஃபார் கார்டனிங் ஆக்டிவிட்டி. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கிருஷ்ணாகர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெக்டாங்குலர் பிளாட்டை வந்து கார்டனிங் ஆக்டிவிட்டிக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்ளிங்ஸ் ஆஃப் குல்மோகர் ஆர் பிளான்டட் ஆன் தி பவுண்ட்ரி. ஸோ பவுண்ட்ரியில்
1 மீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரையாங்குலர் கிராஸி லேண்ட், ஸோ இங்கே ட்ரையாங்குலர் கிராஸி லேண்ட் இருக்குது, இது டயக்ராமில் ஷோ பண்ணியிருக்கன்றாங்க. The students are to sow the seeds of flowering plants on the remaining area of a plot. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுன்றாங்க, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கு சீட்ஸ் இந்த ரிமைனிங் ஏரியா பிளாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிடர் ஏ as ஆரிஜின். ஸோ இந்த ஏ பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஆரிஜின். ஸோ இதில் இருக்க நம்ம கொஷின் ஆன்சர் பண்ணணும். ஸோ கிளியராக கொஷினில் இங்கே மேலே கிளியராக கொடுத்துருக்காங்க, கன்சிடர் ஏ as ஏ ஆரிஜின் சொல்கிறாங்க. இப்போ வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா நம்ம ஒன்றுமே கண்டுபிடிக்க தேவையில்லை, இங்கே ஆரிஜின் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஏவோட ஆன்சர் உங்களுக்கு என்னது, ஆப்ஷன் சி ஆரிஜின் அப்படின்னா ஸோ 0,0. ஓகே, ஸோ அடுத்து செகண்ட் பாருங்கள், வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பின்னு சொல்கிறாங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி எங்கே இருக்குது உங்களுக்கு, ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ முதல்ல இங்கே கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் கரெக்டாக கவுண்ட் பண்ணி எங்கே வரும்னு செக் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு எங்கே இருக்குது, 1 2 3 4 இங்கே தான் இருக்குது பி. ஸோ ஒய் ஆக்சிஸ் 1 2 3 4 5 6. ஸோ ஒய் ஆக்சிஸ் 6லேயும் எக்ஸ் ஆக்சிஸில் 4லேயும் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் எனக்கு 4,6. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் அப்படி இல்லாட்டி டவுட்டாக இருந்ததுன்னா ரஃபாக டயக்ராம் போட்டு எழுதிக்கோங்க, 4 5 6. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 4ம் ஒய் ஆக்சிஸ் எனக்கு என்ன இருக்குது 6 இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 4,6. அடுத்து பாருங்கள், வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்றாங்க. ஸோ இதுவும் அப்படியே ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எங்கே இருக்குது 6, எக்ஸ் ஆக்சிஸ் 6ல் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ் நான் இப்போ தாங்க நம்பர் எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 6, ஒய் ஆக்சிஸ் 5. ஸோ 6,5. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 6,5. ஜஸ்ட் அப்படியே கிராஃப் பார்த்து எழுதுகிறோம், அவ்வளோதான். வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி அப்படின்னா முதல்ல எக்ஸ் ஆக்சிஸில் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நமக்கு 10 தெரிஞ்சு போச்சு. ஸோ 11 12 13 14 15 16. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு டி என்ன இருக்குது 16. ஒய் ஆக்சிஸ் எதுவுமே இல்லை, 0ல் தான் இருக்குது. ஸோ அப்போது 16,0. ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்னது 16,0. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள், வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி இஃப் டி ஹஸ் டேக்கன் அஸ் ஆரிஜின். ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி என்னன்னு கேட்குறாங்க, ஆனால் டின்றது தான் உங்களுக்கு என்னது ஆரிஜினில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கவனிங்க, ஸோ வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி இஃப் டி ஹஸ் டேக்கன் அஸ் ஆரிஜின். ஸோ டி ஹஸ் டேக்கன் அஸ் ஆரிஜின்னா இதுதான் உங்களுக்கு ஆரிஜின். ஸோ இந்த பாயிண்ட் ஆரிஜினாக இருந்தால் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஆரிஜினாக இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ எனக்கு இது கிராஃப் வந்து எப்படி இருக்குது, ஸோ இப்போ இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஆரிஜின்ன்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு ஆரிஜின்னா இதுக்கு லெஃப்ட் சைடு தான் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எப்படி வரும் வேல்யூஸ், நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். ஸோ அப்போ இந்த பக்கம் வர்றது நான் ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ -1. ஸோ கேட்டிருக்கிறது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பி. ஸோ இந்த வேல்யூ கேட்குறாங்க. ஸோ -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11 -12. ஸோ இந்த இடத்துல -12 ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது எல்லாமே மைனஸில் தான் வரும். ஸோ -12 ஒய் ஆக்சிஸ் என்னது 6. ஸோ அப்போது -12,6. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி -12,6. ஸோ 18th கொஷின் 5th ரோமன் லெட்டர் ஆப்ஷன் பி -12,6. புரியுதுங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த கிராஃபை பார்த்து எது எக்ஸ் ஆக்சிஸில் வரும் ஒய் ஆக்சிஸில் வரும் எழுதுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து 18th கொஷின் 19th கொஷின் பாருங்கள். ஸோ ராகுல் இஸ் ஸ்டடியிங் இன் 10th ஸ்டாண்டர்ட், ஹீ இஸ் மேக்கிங் எ கைட் டு ஃப்ளை இட் ஆன் ஏ சண்டே. ஸோ ராகுல் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு, ஒரு கைட் ஃப்ளை பண்ணுறாரு சண்டே. ஃபியூ கொஷின்ஸ் கேம் டு த மைண்ட் while மேக்கிங் இன் ஏ கைட். ஸோ சில கொஷின்ஸ் மேத்தமெட்டிக்கலாக இருக்குது, சில கொஷின்ஸ்லாம் மைண்டில் வருது. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ராகுல் டைட் த ஸ்டிக்ஸ் அட் வாட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராகுல் வந்து ஸ்டிக்ஸ் டைப் பண்ணியிருக்காரு. ஸோ அட் வாட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ இப்போ இருக்குது பர்பண்டிகுலர் பைசெக்டர், டயாமீட்டருக்கு எப்படி இருக்குது பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ டயாமீட்டருக்கு பர்பண்டிகுலராக அப்படியே வருதுன்னா இதுக்கு ஆங்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் இருக்கும் 90 டிகிரி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பர்பண்டிகுலராக அப்படியே இருக்கிறதுனால டயாமீட்டருக்கு பர்பண்டிகுலர் இருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் சி 90 டிகிரி. ஸோ செகண்ட் பாருங்கள், which is the correct similarity applicable for smaller triangle at the upper part of the kite. ஸோ இந்த அப்பர் பார்ட் ஆஃப் ஏ கைட்டில் 2 ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்குது இது மாதிரி. ஸோ 19th கொஷின் செகண்ட் ரோமன் லெட்டர். ஸோ மேலே இது மாதிரி உங்களுக்கு 2 ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்குது,
ஸோ இப்போ இதில் நம்ம வந்து என்ன க்ரைட்டீரியா அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் இது ஏ, ஸோ இது பி, இது சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ முதல்ல நமக்கு க்ரைட்டீரியா இது வந்து என்ன யூனிட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரையாங்கிள்ஸ் யூனிட் பேஸ் பண்ணி வர கேஸ் ஸ்டடீஸு. ஸோ முதல்ல உங்களுக்கு என்னென்ன கேஸ் ஸ்டடி க்ரைட்டீரியா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ SSS, AAA, SAS. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா தான் முதல்ல நமக்கு 10th வர்றது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு SSSனால் 3 சைடு 3 ஆங்கிள் SAS. ஸோ இப்போ இதை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு வர்ற க்ரைட்டீரியாவில் இது ஒன்று தான் நமக்கு வருது, SAS மட்டும்தான். மற்ற AASனு ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது, SSAன்னு ஒரு க்ரைட்டீரியா கிடையாது, RHS நமக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வர்றதே நமக்கு SAS மட்டும்தான் வரும். ஸோ SAS மட்டும் வரும் தான் ஓகே. பட் இங்கே என்ன அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பர் பார்ட் ஆஃப் எ ட்ரையாங்கிளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரையாங்கிளுக்கு எனக்கு என்ன ஃபஸ்ட்டு காமன்னா OA காமன். ஸோ இன் ட்ரையாங்கிள் OAB அண்ட் ட்ரையாங்கிள் OAC. ஸோ ரெண்டுத்துலேயுமே எனக்கு என்னது OAன்றது காமன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு பர்பண்டிகுலர். அப்போ எனக்கு எப்படி வந்துடும், OB ஈக்குவல் டு OC ஈக்குவல் டு மீடியன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு என்னது பர்பண்டிகுலர் அப்படின்றதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு என்னது 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் AOB ஈக்குவல் டு ஆங்கிள் AOC ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், ஒரு சைடு ஒரு ஆங்கிள். ஸோ பை SAS க்ரைட்டீரியா நம்ம எப்படி எழுதலாம்ப்பா, இது ஈக்குவல். ஸோ AOB அண்ட் AOC ஆர் சிமிலர். அப்போ நம்மளுக்கு SAS க்ரைட்டீரியா சால்வ் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். மீதி இருக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Sides of 2 similar triangles are in the ratio 4:9. Corresponding medians of the triangles are in the ratio. ஓகே, ஸோ இது ஏற்கனவே நம்ம முன்னாடி இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். 2 ட்ரையாங்கிள் வந்து நமக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னா இந்த ரேஷியோ 4:9 இருக்கும்போது கண்டிப்பாக அதோட மீடியன்ஸும் நமக்கு எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ 2 sides சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ரேஷியோ சேம்னா அதோட மீடியன்ஸும் நமக்கு கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ 4:9 தான். ஓகே, ஸோ அடுத்த கொஷின், இது தீரம் பாருங்கள். இன் எ ட்ரையாங்கிள் if a square on one side is equal to the sum of square of other 2 sides, the angle opposite the first side is a right angle. ஸோ இது என்ன தீரம்னு கேட்குறேன். ஸோ இப்போ இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு தீரமோட எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தரவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பித்தாகரஸ் தீரம் பார்க்கலாம். ஸோ பித்தாகரஸ் தீரமோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தது அப்படின்னா ஸோ நமக்கு என்னது ஹைபாட்டன்யூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா ஹைபாட்டன்யூஸ் ABCன்னு இருக்குது. ஸோ ஹைபாட்டன்யூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் 2 சைட் ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தீரமோட ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தீரம்னு ஒன்று இருக்குது. பட் இது உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. இருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஏன்னா இந்த 1 மார்க் கொஷனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தீரம் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹைபாட்டன்யூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் 2 சைட் ஸ்கொயர்ன்றது கிவன். ஸோ நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, ஆங்கிள் A ஈக்குவல் டு 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணும். புரியுதுங்களா? இதில் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஹைபாட்டன்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் 2 ஸ்கொயர். கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தீரமில் இது வந்து உங்களுக்கு ஆன்சர் தான் உங்களுக்கு கிவன். பட் நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, இதில் கிவன் கொடுத்துருக்கிறது ப்ரூவ் பண்ணும். 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டியும் கான்வர்ஸ் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது நமக்கு இங்கே தேவையில்லை. ஸோ இப்போ பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, ஸோ இது ABCDE. இஃப் DE இஸ் parallel to BCனா இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 2 லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா ஸோ அதர் 2 சைட்ஸில் இருக்கிற சைட்ஸ் வந்து உங்களுக்கு 2 ஈக்குவல் பார்ட்ஸில் பிரியும். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம், AD/DB ஈக்குவல் டு AE/ECன்னு ப்ரூவ் பண்ணுவோம். இது பேசிக் ப்ரொபோஷனல் தீரம். பட் கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனல் தீரம் பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் தென் DE இஸ் parallel to third side ப்ரூவ் பண்ணுவோம். புரியுதுங்களா? இதில் வந்து பேசிக் ப்ரொபோஷனல் என்ன ப்ரூவ் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனலில் கிவன். பேசிக் ப்ரொபோஷனாலிட்டியில் என்ன கிவனோ அதுதான் கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி ப்ரூவ் பண்ணும். அப்படியே ஜஸ்ட் அப்படியே மாறி வர்றது தான் உங்களுக்கு கான்வர்ஸ் அப்படின்றது. சரிங்களா? அதே கான்செப்ட் தான் இப்போ இந்த இடத்துலையும். இப்போ கவனிங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஒன் சைட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ், தென் த ஆப்போசிட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் சைட் இஸ் ஏ ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்ன்றது தான் உங்களுக்கு செகண்ட் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் சைட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்ணோன்னா உங்களுக்கு என்னது கான்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தீரம். இதே ரைட் ஆங்கிள் மேலே கொடுத்துட்டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ் ப்ரூவ் பண்ணோன்னா இது வந்து பித்தாகரஸ் தீரம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் எ கைட் ஃபார்ம்ட் பை
2 perpendicular sticks of length 6 cm and 8 cm. ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ அந்த கைட்டோட உங்களுக்கு என்ன கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த கைட் முதல்ல டயக்ராம் செப்பரேட்டாக போட்டுக்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ இந்த பார்ட் தனியாமல் இந்த பார்ட் தனியாக பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 8 சென்டிமீட்டர், இன்னொன்று 6 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் போடும்போது இந்த பார்ட்டு ஃபுல்லாக 8. ஸோ இந்த பார்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு 8 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இதோட ஹைட் என்ன நமக்கு தெரியும். ஸோ இந்த பார்ட் 8, இதோட ஹைட்டு 3 சென்டிமீட்டர். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இங்கே 8 சென்டிமீட்டர். ஸோ இது 3 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு வந்து ஏரியா வந்து half into base into height. ஸோ பேஸ் ஹைட் ப்ளஸ் இதுக்கு வந்து half into base into height. ஸோ இங்கேயும் 4 3s are 12. ஸோ இங்கேயும் 4 3s are 12. ஸோ 12 + 12. ஸோ 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ இந்த டோட்டல் கைட்டோட ஏரியா. ஸோ முதல்ல இந்த பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு இங்கே ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ டோட்டல் கைட்டோட ஏரியா நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி. லாஸ்ட் கொஷின் பாருங்கள், 20th கொஷின். இதுதான் உங்களுக்கு பேசிக் மேக்ஸில் லாஸ்ட் கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கிறது. ஸோ டியூ டு ஹெவி ஸ்டார்ம் an electrical wire is bent as shown, it is followed a mathematical shape அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹெவி ஸ்டாம்னால் ஒரு ஷேப் உங்களுக்கு வந்து ஒயர் வந்து பெண்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நேம் த ஷேப் இன் விச் த ஒயர் இஸ் பெண்ட். ஸோ ஒயர் எந்த ஷேப்பில் பெண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு, பேரபோலா ஷேப்பில். ஸோ ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். how many zeros are there for the polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி மாடல் கொஷின் நம்ம இங்கேருந்து இது வந்து எந்த யூனிட் கேஸ் ஸ்டடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேரம். சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் பேஸ் கேஸ் ஸ்டடி. ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ் மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், எக்ஸசைஸ் 2.1ல் பாருங்கள். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு how many are zeros are the polynomial கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அந்த எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல அந்த பாயிண்டில் மீட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி ஸோ அதோட கிராஃப் கண்டுபிடிப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதோட சம்ஸ் எப்படின்னு நான் காட்டுறேன். ஜஸ்ட் மாடல். ஓகே. இந்த பேஸ் கொஸ்டின். ஸோ இப்போ இதில் வந்து சேம் இதே கான்செப்ட் கொஸ்டின் தான். how many zeros are the for the polynomial கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃப் கொடுத்து ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் ஜீரோஸ்ன்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 zeros, ஸோ இங்கே 1 2 3 zeros. ஸோ அப்போ அந்த எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை மீட் ஆகுதோ ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது how many zeros are there for the polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு எத்தனை இடத்துல மீட் ஆகுது, ஸோ இங்கே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது, ஸோ இங்கே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்னது, 2 zeros. ஆப்ஷன் ஏ 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரோம் லெட்டர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல்னால் நமக்கு முதல்ல ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ டயக்ராமில் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள், -1ல் மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல -1ல் மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு எங்கே மீட் ஆகுது, 3ல் மீட் ஆகுது. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -1, இந்த பக்கம் சேம் அதே மாதிரி தான். நெகட்டிவ் ஆக்சிஸில் வந்து மைனஸு, ஸோ இங்கே பாசிட்டிவ் ஆக்சிஸில் 3. ஓகே. ஸோ அப்போ இதில் எனக்கு என்னென்ன பாயிண்டில் மீட் ஆகுது, ஒன்று -1,3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி -1,3. ஸோ வாட் வில் பி தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் த பாலினாமியல். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா வச்சு தான் நம்ம எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கவனிங்க. ஸோ ஃபோர்த் ரோம் லெட்டர். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ எனக்கு என்னது -1, பீட்டாவோட வேல்யூ என்னது 3. ஸோ இப்போ எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறேன்னா ஃபார்முலா என்னென்னா x² - sum of zeros into x plus product of zeros equal to 0. ஸோ இப்போ இதை வச்சு முதல்ல sum of zeros கண்டுபிடிக்கணும். ஸோ sum of zeros equal to alpha plus beta equal to -1 plus 3. ஸோ -1 plus 3 வந்து 2. ஸோ product of zeros என்னது உங்களுக்கு alpha into beta equal to -in into 3 equal to -3. ஸோ இப்போ இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். x² minus sum of zeros என்றது 2 into x plus product of zeros என்றது 0. ஸோ x² minus 2x plus into minus minus. ஸோ x² minus 2x minus 3 equal to 0. ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன். ஸோ ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் இஃப் x equal to -1. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ x²
minus 2x minus 3 equal to 0. So minus 1 substitute பண்ணனா minus 1 minus 3 equal to 0. So 1 minus into minus plus 2. So minus 3 equal to 0. So 1 plus 2 3. So 3 minus 3 equal to எனக்கு ஆன்சர் என்ன வருது 0 ன்னு கிடைக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் டி 0. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஷின் கேட்டிருக்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸோ 2 மார்க் கொஷின் அண்ட் 3 மார்க் கொஷினில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.